மாற்றம் ஒன்றுதான் மாறாத தத்துவம் என்பதை உலகம் உணர்ந்திருக்கிறது, உலகத்தில் உணர்த்தி இருக்கிறார்கள். அதனால் மாற்றம் இல்லாமல் வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லை. அந்த மாற்றம் ஏமாற்றமாக இருக்கக்கூடாது என்பதை என்னை அறிமுகப்படுத்தி அழைத்த போது அன்பிற்குரிய சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். என்னுடைய நோக்கமும் அதுதான். 1 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்திருக்க வேண்டியவன அது மாற்றம் ஏமாற்றமாக போச்சு. அதற்கு பிறகு இனி எந்த மாற்றமும் இருக்காது என்று நான் நினைத்தேன். அப்புறம் வந்திருக்கிறது இந்த ஏற்றம். ஆகவே வாழ்க்கையில் மாற்றம்ங்கிறது மாறாத தத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நேற்று போல இன்று இல்லை. நேற்று மாதிரி இன்றைக்கி யாரும் இல்லை. நேற்றே இன்று இல்லை. எனவே இன்று நாளையாக இருக்குமா என்று கேட்டால் இருப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் உலகம் என்பது எல்லா விதத்திலும் தன்னுடைய மாற்றத்தை தனக்குத்தானே நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. எந்த அனுபவமாக இருந்தாலும் அதில் ஒரு மாற்றம் இருக்கிறது. அந்த மாற்றம் நாம் எந்த இடத்தில் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கினோம், இப்போ நாம் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், இதுதான் மாற்றத்தினுடைய அமைப்பு. நாம் புறப்பட்ட இடம் எங்கே? இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் புறப்பட்ட இடமும் தெரிய வேண்டும், வந்து சேர்ந்திருக்கிற இடமும் நமக்கு தெரியணும். அப்போ தான் வாழ்க்கையினுடைய மாற்றத்தை ஏற்றத்திற்கு தகுந்தவாறு அதை மாற்றி அமைக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். ஒன்றை புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு தெரியும். வண்டி போர்க்களத்தில் இருந்து போர் முடிந்து குதிரையை மன்னன் ஓட்டிக்கொள்ள சொல்வதற்கு தன் கால்களால் தேர் ஓட்டிக்கு கட்டளை இடுகிறான். குதிரையை வேகமாக ஓட்டுகிறான் தேரோட்டி. ஓட்டிக்கொண்டிருக்கக்கூடிய தேரோட்டி குதிரை ஓடுவதை மிக கவனமாக கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். மேலே இருக்கிற மன்னன் அங்கும் இங்குமாக வேடிக்கை பார்க்கிறான். வேடிக்கையில் அந்த புறத்தில் பக்கத்திலே ஒரு பேடைக்கு தன்னுடைய அலகால் புழுக்களை கொத்தி புரட்டி ஊட்டுகிற காட்சியை கண்டுவிட்டான். மன்னனுக்கு உடனே தன்னுடைய தலைவிக்கும் இதுபோல் தான் ஊட்ட வேணும்னு ஆசை வந்து குதிரைப்பாங்கிட்ட சொன்னான், விரைந்து ஓட்டுன்னா. அவன் விரைந்து ஓட்டுகிறான். ஓட்டும்போது 2 பக்கமும் பார்க்கிறான். 2 பக்கங்களிலும் இருக்கக்கூடிய மரங்களில் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. அப்போது அவன் தேரோட்டியை பார்த்து சொல்லுகிறான், தேரோட்டியே தேரோட்டியே, நீ வேகமாக ஓட்ட வேண்டும். ஆனாலும் இந்த குதிரையினுடைய கழுத்து மணியின் ஓசை இங்கே பறந்து கொண்டிருக்கக்கூடிய வண்டுகளை கலைப்பதாக இருக்கிறது. எனவே நீ இந்த கழுத்து மணிகளை பிடித்து கொண்டு வேகமாக ஓட்டு என்றான். எதற்காக அவன் கழுத்து மணிகளை பிடிச்சிட்டு வேகமாக குதிரையை ஓட்டுன்னு சொன்னான்னா வேற ஒன்றும் இல்லை. 2 பக்கங்களிலும் இருக்கக்கூடிய மரங்களில் பூத்திருக்கக்கூடிய பூக்களில் தேன் அருந்துவதற்காக வருகிற வண்டுகள் கலைந்து ஓடுமானால் பூக்கள் காயாகாது, காய் கனியாகாது. கனியாகவில்லை என்றால் மீண்டும் இந்த பூமியில் விருட்சம் உருவாகாது. இயற்கைக்கு மீது இவ்வளவு ஈடுபாடு உடையவர்கள் வாழ்ந்த மண் இந்த மண். இப்போ அது இருக்குதா இல்லையா அப்படி அதை பற்றி பேச்சே இல்லை. இந்த இடத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கை புறப்பட்டு இருக்கிறது. இயற்கையை நாம் அவ்வளவு தூரம் நேசித்திருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் அது போதும். அதனால தான் வீட்டுக்கு முன்னால் நம்ம வீடுகளில் அந்த காலங்களில் மாவிரசி கோலம், மாக்கோலம் தான் போடுவார்கள். எதுக்கு மாக்கோலம் போடணும்? அந்த மாக்கோலத்திலே விழுகிற மாவை எறும்புகள் உண்டு வாழ வேண்டும் என்கிற இயற்கை ஈடுபாடு வீடுகள் தோறும் கற்பித்து விட்டு போன பாடங்கள். இப்போ அப்படி இல்லை. இப்போ சுண்ணாம்பு கல்லே பொடியாகி போட்டுறான். பழைய எறும்புகள் ஏதாவது உயிரோடு இருந்தால் தின்னுபிட்டு செத்துரும். அந்த அளவிற்கு நம்ம சுண்ணாம்பு கல்லை போட்டு இயற்கையை ஏமாற்ற தொடங்கி இருக்கிறோம்.
படித்திருக்கிறோம். படிப்பு, கல்வி அறிவு நமக்கெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ரொம்ப அதிகமாகவே படிச்சுருக்கிறோம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், எங்கள் ஊர் பக்கத்தில் போய் ஒருத்தரை தேடி போகிறோம். ஐயா, இந்த என்ஜினியர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10-15 பேர் ஓடி வந்து நம்மளை அலாக்கா தூக்கி கொண்டு அந்த வீட்டில் கொண்டு விட்ருவான். ஏன்னா என்ஜினியர் வீடு 40 வருஷத்துக்கு முன்னால் அவ்வளோ அபூர்வம். அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் அதே ஊருக்கு போய் என்ஜினியர் வீடு எங்கே இருக்குன்னா 4 பேர் சேர்ந்து எந்த என்ஜினியரை கேட்குற, பாலிடெக்னிக்கல் இன்ஜினியரா, பிஇ படித்த என்ஜினியரா, விளக்கம் கேட்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு பிறகு போய் நீங்கள் இந்த ஊரில் எனக்கு என்ஜினியர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால், எங்கே படித்தவன் அவன் சிவில் இன்ஜினியரா, மெக்கானிக்கல் இன்ஜினியரா, இப்படி விலாவாசங்களோடு விசாரிக்க ஆரம்பித்தான். இப்போ போய் நீங்கள் எங்கள் ஊரில் என்ஜினியர் வீடு எங்கே இருக்குன்னு ஒருத்தன் கேட்குறான்னு வைங்க. இப்படி தான் ஒருத்தன் கேட்டான் பெரியவர்கிட்ட போய், ஐயா இந்த ஊரில் என்ஜினியர் வீடு எங்கே இருக்குன்னு. பேர் என்ன? பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன் தானே? அதான் அந்த பாலத்துக்கடியில் ஒரு 40 பேர் பயலுக படுத்து கிடக்கிறான் பாரு, அத்தனை வயலும் என்ஜினியர் தான். போய் கூப்பிடு, பேரை சொல்லி வருவான். இந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆக ஒவ்வொன்றிலும் நாம் புறப்பட்ட இடத்தையும் வந்து சேர்ந்திருக்கிற இடத்தையும் நாம் தெரிந்து கொள்வோம் என்றால், நமக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றம் விரும்பத்தகுந்த ஏற்றமா இல்லை விரும்பத்தகாத ஏமாற்றமா என்பதை நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு காலகட்டத்தில் வீடுகளெல்லாம் ஒரு சத்தம் கேட்கும், நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சாப்பிட்டு முடித்த உடனே வீட்டில் இருக்க பொம்பளைகள் சொல்லுவா, தாத்தா சாப்பிட்டுட்டாரு, தாம்பூலம் எடுத்து கொடுன்னு. தாம்பூலம்னா வெத்தலை. இப்போ நிறைய பேருக்கு தாம்பூலம்னா தட்டை தூக்கிட்டு வந்துடுறான். சாப்பிட்டு முடிச்ச உடனே சொல்லுவா, டாக்டர்லாம் இருக்கிறாரு, ஐயா மகட முடி மன்னிச்சுக்கணும் கேட்பா. சாப்பிட்டு முடிச்ச உடனே கேட்பாங்க. இப்போ வீடுகளில் தாம்பூலம் போடுற பழக்கமே இல்லை, எல்லாம் போச்சு. இப்போ நேரடியாக கைக்குள்ளே வச்சே நசுக்கிறான், அங்கே வந்துட்டான். எல்லா படிகளையும் ஜம்ப் பண்ணி மேலே ஏறிட்டான். இப்போ அந்த ஒரு ஆயுதம் மட்டும்தான் வச்சுருக்கிறான். பாக்கு போச்சு, வெத்தலை போச்சு, சுண்ணாம்பு போச்சு, எல்லாத்தையும் போச்சு. அதுக்கு பிறகு போடுறத இப்போ முதல்ல போட்டுடுறான். அப்போ சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லா வீட்லேயும் இந்த சத்தம் கேட்கும். எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப கேட்டிருக்கேன் நான். தாத்தா சாப்பிட்டு முடிச்சாச்சு, தாம்பூலம் எடுத்து கொடு, வெத்தலை எடுத்து கொடு, தாத்தா சாப்பிட்டாச்சு வெத்தலை எடுத்து கொடுன்னு. இப்பவும் அது மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. தாத்தா சாப்பிட்டாச்சு, மாத்திரை எடுத்து கொடு. மாத்திரை கொடுக்கலன்னா மறுநாள் காலையில் தாத்தா யாத்திரை. எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. என்ன கொஞ்சம் வித்தியாசமாக நடக்குது, அவ்வளவுதான். இந்த மாற்றம் என்பது நாம் விரும்பத்தகுந்த மாற்றமா என்பதுதான் கேள்வி. இப்போ ஒன்றும் இல்லை, நான் கிராமத்தில் படித்தவன், இன்னும் சொல்லப்போனால் இப்பவும் கிராமத்திலே வாழ்க்கை நடத்துகிறவன். நகரத்து வாழ்க்கை சரியில்லைன்ட்டு மீண்டும் பிறந்த இடத்துக்கே போவோம்ட்டு போயிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் அங்கே போனதுக்கு பிறகுதான் தெரியுது, நகரம் என்பது நகரத்தில் மட்டுமில்லை, அது நகர்ந்து நகர்ந்து கிராமங்களையும் ஆக்கிரமித்து கொண்டது என்பது அங்கே போன பிறகுதான் தெரியுது. இப்போ இதை விட்டு நான் போகணும்னா கன்னியாகுமரிக்கு தக்க கடலில் தான் போகணும். அப்படி ஆயிட்டு. அன்னைக்கு நான் சின்ன வயசில் எங்கள் கிராமத்தில் அவரவருக்குரிய நிலத்தை உழுது அவரவருக்குரிய நிலத்திலே பண்படுத்தி அதை நாற்று நட்டு களை பறித்து நெல்லாக்கி அந்த நெல்லை எடுத்து நாமே பிடைத்து நாமே அவித்து நாமே குத்தி அந்த அரிசியை உணவாக உண்ட காலம் ஒன்று இருந்தது. இப்போ பையன்கிட்ட அரிசி எங்கேருந்து கிடைக்குதுன்னா அது வணிக கடையில் இருந்து கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குங்கிறான். அங்கே போயிட்டோம், அவனுக்கு அது கிடைக்கிற இடம் தெரியல. தோசை அதுக்கு உளுந்து தேவை, அரிசியும் உளுந்தையும் சேர்த்தா தோசை. அந்த உளுந்து நம்ம வயலில் நாம எடுத்தது, நம்ம மாவு, நம்ம அரிசி, ரெண்டையும் நனைய போட்டு நாமே ஆட்டி நாமே சுட்டு நாமே சாப்பிட்ட காலம் ஒரு காலம் எங்கள் ஊரில். நான் இது எங்கள் ஊர் கதையை சொல்கிறேன். அப்பெல்லாம் நீங்கள் ஒன்று நினச்சிக்கணும், தோசைங்கிறது பண்டிகை காலத்து பதார்த்தம். வருஷத்துக்கு ஒரு நாள் தான். இந்த அந்த அம்மா ஆச்சு ஆமாங்குது,
அனுபவம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு நாள் தான் தோசை, அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் தான் பார்க்கணும். எங்கள் பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், பெரிய ஆட்டுரல், அந்த ஆட்டுரலில் அதை போட்டு ஒத்த கையை வச்சு லாவகமாக தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாள். அவ்வளவு பலம் அவளுக்கு இருந்தது. இப்போ அந்த ஆட்டுரலை தொட்டு பார்க்கறதுக்கே எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு வலு இல்லை. அசைக்க சொல்லுங்க பாவம், அந்த குழவியை அசைக்க முடியாது, அவ்வளவு உயரமாக இருக்குது, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. நானே தூக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அதை போட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. நாங்களே சமைத்த, நாங்களே அறுவடை செய்த அரிசியும் உளுந்தையும் போட்டு ஆட்டி அப்படியே ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள்லாம் அப்போ சின்ன வயசு, பக்கத்தில் போய் உட்காந்து தள்ளி விடுவோம். பாட்டியே இல்லை, மாவை. ஏன் மாவை தள்ளிக்கு போகிறோம்னா, அப்போ ஆசைப்பட்டா 2 விரல் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இந்த பச்சை மாவு அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட அபூர்வமான விஷயமாக இருந்தது வாழ்க்கை. இது என் தாத்தா பாட்டி காலத்தில் நடந்தது. 50, நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு காலம் மாறியது. அதை பார்த்த உடனே வீட்டுக்கு வந்தவோ பயந்துட்டா. ஏப்பா இவ்வளவு பெரிய ஆட்டுரலா, இதை யார் எடுத்து வச்சு ஆட்டுறது? நம்மால முடியாது. என்ன பண்ணணுங்கிற, இதை சின்னதாக ஏதாவது ஒன்று செஞ்சு விடுங்க ஒன்று. அப்புறம் என்ன பண்ணாங்க, எங்கள் தாத்தா ஸ்பெஷலாக சொல்லி ஒரு சின்ன ஆட்டுரல், அதை எங்கள் சித்தி அதில் ஆட்டுவாங்க. அவங்களுக்கு அது கொஞ்சம் லாபகமாக இருந்தது. காலம் உருண்டோடிச்சு, நடக்கக்கூடாத ஒன்று நடந்தது. எனக்கு கல்யாணத்தை தான் சொன்னேன். விரும்பியும் விரும்பாமலும் என் வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ளே வந்த உடனே எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம். முதல் நாள் தோசைக்கு மாவை போட்டு ஆட்டி அடுத்த நாள் முதல்ல மருமக தான் எல்லாருக்கும் படைக்கணும். இது காலாகாலமாக எங்கள் வீட்டில் இருக்கிற பழக்கம். திருமண விருந்து இந்த ஒரு நாள் தானே. என் மனைவிட்ட சொன்னாங்க இது. அப்போ என் மனைவி சொன்னாங்க, சரி இந்த ஆட்டுரலா, இதில் யார் ஆட்டுறது? இப்போ மிஷினே வந்துட்டீங்க, என்ன கிராமத்து ஆளுகளாக இருக்கீங்கன்னா இன்னும் மிஷினில் ஒன்று வாங்கி கொடுத்தோம். இப்போ எங்கள் வீட்டில் எத்தனை ஆட்டுரல்? 3. அதுக்கு பிறகு எனக்கே நடக்கக்கூடாதது நடக்கும்போது என் மகனுக்கு நடக்காதா? நடந்தது. என் மருமக வந்தோடனே அதை பார்த்தா 3 ஆட்டுரல். நாளை காலையில் நாம் தான் தோசைக்கு மாவாட்டணும். இது எங்கள் மாமியாரை எங்கள் அம்மா வர சொல்கிறாங்க, எம்மா இந்த பாரு, நம்ம வீட்டில் உள்ள பழக்கமே இதான், பார்த்துக்கோ, காலாகாலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், அதை மாற்ற முடியாது, நீ தான் அரிசி உளுந்து நனைய போட்டு ஆட்டணும். நாங்கள் உடனே என்னுடைய மருமகள் ரொம்ப கெட்டிக்கார பிள்ளை வந்தா, ஒரு சேலையை எடுத்தா, செத்த பணத்தை மூடுற மாதிரி 3 ஆட்டுக்கல்லையும் ஒன்றா மூடினா, மூடிவிட்டு சொன்னால், முத்துச்சாமி நாடார் கடையில் 3 கிலோ மாவு வாங்கிட்டு வாங்க, தோசை சுட்டு தரேன்னா. அந்த தோசையை தின்னுட்டு சாவாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எங்கிருந்து நாம் புறப்பட்டோம், இப்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய தடம் பதிவு எங்கே போய்கொண்டிருக்கிறது, நாம் வந்து சேர்ந்திருக்கிற இடம் எது? நிறைய பேருக்கு வந்து சேர்ந்திருக்கிற இடம் தெரியும், புறப்பட்ட இடம் தெரியாது. இந்த புறப்பட்ட இடம் தெரியாததால் தான் நாம் வந்து சேர்ந்திருக்கிற இடமே சிறந்தது என்று நினைத்து கொள்ளுகிறார்கள். அப்போ எது சிறந்ததுன்னு சொல்லணும்னா அங்கிருந்து நம்ம என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். இது பருப்பொருளில் மட்டுமல்ல, பழக்க வழக்கங்கள்ல நம்ம மாறிட்டோம். இந்த ஆட்சியெல்லாம் உட்காந்துருக்காங்க, வீட்டுக்கார ஐயாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருப்பாங்க. கொடுக்குறீங்களம்மா? கொடுக்குறாங்களாம், கொடுக்குறாங்க, கொடுப்பாங்க, ஒப்புக்காவது கொடுப்பாங்கன்னு வைங்களேன். அதான் அந்த காலத்தினுடைய பழக்கம். விருப்பம் இல்லைன்னாலும் வாங்கோன்னு கூப்பிடுவாங்க. இப்பெல்லாம் நீங்கள் அப்படி எதிர்பார்க்க முடியாது. அது எப்படி எதிர்பார்க்கறது? அந்த மரியாதையெல்லாம் எதிர்பார்த்தா வீட்டில் வாழ முடியாது. தாத்தா பாட்டி காலத்தில் அப்படி, தாத்தா பாட்டி காலமா, காலையில் 8:30 மணின்னா எங்கள் வீட்டில் டிஃபன் ரெடியாக வரும். ஜெயிலில் கூட அப்படி டைம் வச்சு அடிக்க மாட்டேன், க்ளீனாக கொடுப்பா. சாப்பாட்டுக்கு போய் நிற்கிறேன், தட்டுன்னு எடுக்கலை. என் மனைவி சொல்கிறாங்க, இன்றைக்கி கொஞ்சம் எழும்புறது லேட் ஆகிட்டு, ஒரு 20 நிமிஷம் ஆகும், நீங்கள் கொஞ்சம் உட்காந்துருங்க, நான் கூப்பிட்ட பிறகு வந்தால் போதும்னாங்க. நான் 20 நிமிஷம் சும்மா இருக்கணும்னு
முன்னால் உட்காந்து ஒரு கேரம் போர்டு சும்மா இருந்து என் பையனை கூப்பிட்டு வாடா அந்த பக்கம் உட்காரு விளையாடுவோம்னு அடித்து விளையாடிக்கிட்டே இருந்தோம். ரெடி ஆகிட்டாங்க. அப்போ என் மனைவி அங்கேருந்து கூப்பிடுறாங்க, டிஃபன் ரெடி, சாப்பிட வாங்கடா. நான் மெதுவாக என் பையனை பார்த்தேன். அவன் சொன்னான், உங்களையாத்தான் இருக்கும். அது எப்படிறான்னு. சரி, டவுட்டை கிளியர் பண்ணிடுவோமே. ஏமா நீ டிஃபன் ரெடி வான்னு கூப்பிட்டியே, என்னையும் சேர்த்தா கூப்பிட்டான்னு, அப்புறம் என்ன உங்களை தனியாவா கூப்பிடுறதுன்னா? ஆமாடோன்ட்டு போயிட்டேன். இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னு நீங்கள் நினைச்சா தெரியும். இது ஜீரணிக்க தகுந்த இடமா? அதெல்லாம் கேள்வி இல்லை. எல்லாத்தையும் ஜீரணிக்க முடியணும், அதான் வாழ்க்கை. அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அந்த அந்த இடத்தை நாம் எட்டி பிடித்து இருக்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரிதான். ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னே ஒரு டம்ளர் பால் குடிப்போம்மா. இந்த அம்மாக்களுக்கு சொன்னால் சரியாக இருக்கும். ஒரு கப் பால் கொடுப்பாங்க. ஆனால் செல்லமாக ஒரு நாய் வளர்க்குறேன் டாமின்னு அதுக்கு ஊற்ற போனேன். என் மனைவி அடுப்பங்கரையிலேருந்து சொல்கிறாங்க, எங்கள் நாய்க்கு வேண்டாம் நீங்கள் குடிங்கோன்னா. என் மேலே அவளுக்கு அவ்வளோ பாசம்னு வைங்களேன். இல்லைம்மா நாம வளர்க்குற நாய் அதுக்கு நான் ஊற்றாமல் யார் ஊற்றுறதுன்னு. ஏங்க 4 நாளைக்கு முன்னால் உள்ள பால் அது நாய்க்கு ஆகாது, நீங்கள் குடிங்கோன்னா. அதே வீட்டில் அதே மனைவியோட தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஜீரண சக்தி அதிகம்னு அர்த்தம். இப்போ எதையும் அப்படிதான் நம்ம இவ்வளோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்? அதிஜீரணம். எதையும் நாம் ஜீரணிக்க பழகிட்டோம். பழகலைன்னா வாழ முடியாது. கருத்துக்களை நாம் ஜீரணிக்க பழகி இருக்கிறோம், கட்டளைகளை ஜீரணிக்க பழகி இருக்கிறோம், வாழ்க்கையினுடைய ஏற்ற மாற்றங்களை நாம் ஜீரணிக்க பழகி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஏமாற்றங்களை எல்லாம் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த செல்போன் வந்த புதுசு இல்லைங்க. நான் இப்போ சென்னையில் எனக்கு வீடு கிடையாது. அப்போ போனால் எங்கேயாவது நண்பர்கள் வீடு, உறவினர்கள் வீடு போய் தங்குறது, லாட்ஜ் எடுத்தால் ரூபாய் ஆகும் அப்படின்னு பார்ப்பேன். பிறகு மனம் கூச்சப்பட்டு எத்தனை நாள் தான் போகிறது, சரி ரூமிலே தங்குவோன்னு தங்கிட்டு இருந்தேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அங்கே இருந்தவர் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியை சந்தித்தார். அவர் சொன்னார், நீ இந்த சென்னைக்கு அடிக்கடி வாரா போல இருக்கு, டிவியில எல்லாம் பார்க்குறேன். ஆமாம், எங்கே தங்குறேன்னார். அது லாட்ஜில் தான். கிறுக்குப்பேலே, நான் வீடு சத்திரமாய் கட்டி போட்டிருக்கேன். நான் வீடு வச்சுக்கிட்டு இருக்கேன் தாம்பரத்தில். என் வீட்டில் தங்காமல் நீ எங்கே போய் தங்குவ? தப்பு. எப்போ வந்தாலும் நீ என் வீட்டில் தான் தங்கணும். ரொம்ப கண்டிப்பாக சொன்னார். உறவு நட்பு வந்து ரொம்ப உரிமை இருக்கும். நான் மறுவார நிகழ்ச்சிக்காக போனேன். தாம்பரம் ஸ்டேஷனில் இறங்கணுன்னா ஃபோன் எடுத்துட்டு ரிங் பண்ணேன் என் நண்பருக்கு. அவர் தான், நீ வந்த உடனே கூப்பிடு, நான் எங்கே இருந்தாலும் வந்துடுவேன் இருக்கார்ல. ஃபோனில் ஒரு சவுண்டு வருது, நீங்கள் அழைக்கும் நபர் தொலை தூரத்துக்கு அப்பால் இருக்கிறார். சொல்றது டேப் இல்லை, அவனே சொல்கிறான். எனக்கு அவன் குரல் தெரியாதா? நீங்கள் அழைக்கிற நபர் தொலை தூரத்துக்கு அப்பால் இருக்கிறார்னு அவனே சொல்கிறான். எவ்வளவு நட்பு, எவ்வளவு தயை, எவ்வளவு இரக்கம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பதிவுகளிலும் நாம் மாற்றம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாம், ஆனால் இதே நட்பு தான் பார்க்காத ஒருவனுக்காக வடக்கிருந்து சாக வைத்தது என்பதையும் மறந்துவிடக்கூடாது இல்லையா? அப்போ நம்ம புறப்பட்ட இடம்லாம் ரொம்ப சேஃப்டியா நல்லா இருந்திருக்கு. வந்து கொண்டிருக்கிற போய்கொண்டிருக்கிற இடம் சரியாக இல்லை. போய்கொண்டிருக்கிற இடம் சரியாக இல்லை என்றால் போய் சேரும் இடம் சரியாக இருக்காது என்பதுதான் என்னுடைய வாதம். அப்போ நீங்க ஒண்ணு நினைவில் வச்சுக்கணும், எம்ப மாற்றம். அன்னைக்கு ஒருத்தன் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் மனுஷனா? அவன் உருப்படவே மாட்டான். அவன் எப்படிதான் உருப்படுவான்? விளங்காத போய அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி திட்டான். ஏன்டா இவ்வளவு திட்டுற? அவன் கெட்டிக்காரன்டா. என்ன கெட்டிக்காரங்கிற? அவனே அவன் எப்படிப்பட்டவனு எனக்கெல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும்? அவன் உருப்பட மாட்டான். அண்ணா திட்டுன்னு திட்டுறா. எதுக்குன்னு சொல்லுன்னே. ஒன்றும் இல்லைப்பா, கொடுத்த கடனை திருப்பி கேட்குறான். நாடு வழங்கும்ல, கொடுத்த கடனை திருப்பி கேட்குறான்னா அவன் உருப்பட மாட்டானா? இதெல்லாம் நாம் வந்து சேர்ந்திருக்கிற இடங்கள்.
நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சு பாருங்களேன். இதைத்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எப்படி நாம் கற்றிருக்கிற கல்வி நம்மை பெருமைப்படுத்துவதற்காக இருக்க வேண்டுமே தவிர அது பொருள் சேர்ப்பதற்காக மட்டும் இருக்கக்கூடாது. எல்லாம் கல்வியை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? படித்த அறிவை வைத்துக்கொண்டு நாம் எப்படி வாழ்க்கையை நடத்துகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம டாக்டர் மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தன் போனோம் சொன்னால் மூட்டு வலி தாங்க முடியல. மூட்டு வலிக்கு இப்போ எல்லா பேப்பர்லேயும் விளம்பரம் இருக்குது. போதாத குறைக்கு மூலிகை கடை, நாட்டு மருந்து கடை, சித்த வைத்தியம், அத்தனை வைத்தியர் எல்லாரும் டாக்டர்கள் தான். நீங்கள் இந்த யூடியூப் பார்த்துட்டீங்கன்னு வைங்க, யார் டாக்டர்னு நமக்கே சந்தேகம் வந்துடும். எல்லாரும் டாக்டர். கொரோனான்னு இப்போ ஒரு நோய் வந்திருக்குதா சைனாவில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மருந்து சொல்கிறான். என்னன்னு நல்லா சுக்காப்பி குடிங்கோங்க. எல்லோரும் மருத்துவர்கள் ஆயிடுறாங்க. அதுக்கு பயந்து இல்லை உண்மையிலே டாக்டர்கிட்ட போகணும். இவன் என்ன பண்ணான்? டாக்டர்கிட்ட போனான். டாக்டர் போய் உட்காந்தோடனே டாக்டர் கேட்டார், என்ன பண்ணுதுன்னார். வலது கால் மூட்டு வலி 2-3 வருஷமாக ரொம்ப தொல்லை பண்ணுது டாக்டர், ஏதாவது ஒன்று பண்ணணும். உடனே டாக்டர் கேட்டார், எத்தனை வயசாச்சுன்னார். அது 65 ஆச்சு. 65ன்னா மூட்டு வலி வரத்தான் செய்யும்னார். உடனே அவன் சொன்னான், நீங்கள் சொல்கிறது சரிதான், எனக்கு வயசு 65 ஆச்சு. அப்படின்னா ஏன் இடது காலுக்கும் வயசு 65 ஆச்சு இல்லை, அதுக்கு வந்திருக்கணும் இல்லைன்னா. இப்போ டாக்டர் எழும்பி அன்னைக்கு கூட்டிகிட்டு போனவர் தான். விதண்டாவாதத்துக்கு இதே ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் நீங்கள் பாருங்கள், எங்கே போனாலும் அலையும். நீதிமன்றத்தில் நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க? தீர்ப்பு வழங்கின பிறகு இந்த மரண தண்டனை கைதியாக இருந்துன்னு வைங்க, இப்போ மரண தண்டனையெல்லாம் நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு தெரில. அது மேலே மேலே இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்குது. அப்பெல்லாம் நிறைவேற்றிடுவாங்க. அதனால் என்ன பண்ணார்? எழுதி முடிச்சுவிட்டு கடைசியாக நீதிபதி ஒரு கேள்வி கேட்பார், உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு. ஒரு நல்லா படித்த திருடை அவன் சொன்னான், என்னுடைய கடைசி ஆசை வேறு ஒன்றும் இல்லையா, இந்த சேலத்து மாம்பழம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க, அதில் ஒரு 50 மாம்பழம் வாங்கிட்டாங்க, தின்னுபிட்டு செத்துடுறேன்னா. நீதிபதி அதை மாதத்தை கவனிக்காமல் சரின்ட்டாரு. பார்த்தா டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதம் அது கிடைக்காது, அது ஏப்ரல் மேல கிடைக்கிறது. இந்த பையன் டிசம்பரில் கேட்குறான். உடனே மறுபடியும் கூப்பிட்டாரு, நீ என்னடா இப்படி பண்ணுற? என்ன இப்போ நான் எப்படியுமே சாப்பிட்ற முதலாளி, ஒரு 50 மாம்பழம் தின்னுபிடி சாப்பிட்றேன்னு. இப்போ நான் 6 மாதம் கடந்து தின்னுபிடி செத்தா நீங்கள் என்ன வேண்டாம்னா சொல்ல போறியே? அப்போ என்ன, ஒரு 6 மாதம் ஒத்தி போடுங்க, ஏப்ரல் மே வரட்டும், அப்போ தின்னுபிடி செத்துடுறேன்னா. நீதிபதி கொஞ்சம் கருணை உள்ள ஆளாக இருப்பார். சரின்னு கையெழுத்து போட்டு டிசம்பரில் பார்ப்போம்னு விட்டுட்டார். டிசம்பர் மாதம் வந்தது. பேசாமல் தூக்கில் போட வேண்டியது தானே. அதுக்கு அவர் சொன்னார், ஆமாம் ஏப்ரல் மே மாதம் வந்தது, மாம்பழமெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, தூக்கில் போட்டுற வேண்டியது தானே. ஆனாலும் அவருக்கு அந்த பழக்க தோஷம் விடல. உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னாரு. அப்படி வாங்கண்ணா, இந்த மலேசியாவில் செரிப்பழம்னு ஒரு பழம் பழுக்குது, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு 50 பழம் வாங்கிட்டாங்க, தின்னுபிடி சாப்பிட்றேன்னா. நீதிபதி கோபம் வந்துட்டு, இல்லை அது டிசம்பர் மாதம் கிடைக்கும்டா, இப்போ என்ன இருக்கட்டும், ஒரு 6 மாதம் தானே, இப்போ மே மாதம் கோர்ட்டு மூட போகிறீங்க, மூடுங்க, அதில் ஒரு மாதம் போயிடும், அப்புறம் டிசம்பர் வந்தோடனே தின்னுபிடி சேர்த்துட்றேன்னா. இவர் பார்த்தாரு, நீ உனக்கு சாகிறதுக்கு உத்தேசமே இல்லையா, சாகிறது யாருக்கு நான் ஆசைப்படுவா, கொஞ்ச நாளாவது வாழலாமேனு தான். சரின்னாரு. டிசம்பர் வந்தது, பழமெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. இவர் சும்மா இருக்க வேண்டியது தானே. உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்குறதுக்கு பதிலாக இப்படி எழுத போனவர் கேட்டால் இவன் இன்னும் என்னத்தை கேட்பான்னு தெரியாது. ஏடா உனக்கு அறிவே இல்லையா, தூக்கு தண்டனை போட்டாச்சு, நீதான் கொலை செய்தாய் என்பதை நீனும் ஒத்துக்கொண்டாய், சாட்சிகளும் நிரூபணமாகி இருக்கிறது. அந்த நேரத்தில் வந்து நின்றுட்டு ஏப்ரல் மாதம் டிசம்பர் மாதம் கிடைக்கிற செரி பழம் வேணுங்கிற, டிசம்பர் மாதம் ஏப்ரல் மாதம் கிடைக்கிற மாம்பழம் வேணுங்கிற, உனக்கு சாகிறதா உத்தேசம் இல்லையா? அமெரிக்காவில் இதே மாதிரி ஒரு குற்றவாளி
அவனுக்கு தூக்கு தண்டனை. அவன் என்ன கேட்டான் தெரியுமில்ல? ஆபிரகாம் லிங்கன் கல்லறைக்கு பக்கத்தில் என்னை அடக்கம் செய்யுங்கள்னு கேட்டான். பெருசா கேளுடான்னாரு. அதனால என்ன ஆச்சுமா, உங்க கல்லறைக்கு பக்கத்தில் என்ன அடக்கம் பண்ணிடுவோம். இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதான் நம்ம நிற்கிற இடம். நீதிபதிகளாக இருந்தால் ரொம்ப பயப்படணும், குற்றவாளிகளாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படணும். பரவாயில்ல, இப்படியெல்லாம் வழி இருக்கான்னு. இப்படி மனிதனுடைய மனம் என்பது ஓரிடத்தில் இருப்பதில்லை. பிறந்த போது எனக்கு இருந்த மனம் இப்போது இல்லை. என் வாலிபத்தில் எனக்கு இருந்த மனம் இப்போது இல்லை. திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது இருந்த மனம் திருமணம் முடித்த பிறகே இல்லை. பிள்ளை குட்டிகளை பெற்ற பிறகு நான் திரும்ப பார்க்கிறேன் நான் பிள்ளையாக இருந்த காலத்தை. அப்போதுதான் தெரிகிறது எனக்கு அப்பா என்பதனுடைய அர்த்தம். அப்பா என்பதனுடைய அர்த்தமும் அம்மா என்பதனுடைய அர்த்தமும் எப்போது தெரியும் தெரியுமா? நீயே அப்பாவும் அம்மாவும் ஆனால் தான் தெரியும். அதுவரை தெரியாது. இதுதான் நம்ம வாழ்க்கையில நாம வாழ்ந்து நம்முடைய போக்கினை அமைத்து கொண்டிருக்கிற இடம். அப்ப நாம தொடங்கிய இடத்தை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. தொடங்கிய இடத்தை பற்றியே கவலைப்படாத நாம் தொலைத்ததை பற்றி எப்போது கவலைப்பட போகிறோம்? நாம என்னென்ன விஷயங்களை எல்லாம் தொலைச்சிருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீரம், ஈரம், இது தமிழனுடைய இரண்டு கண்கள். காளை அடக்கினாதான் அன்னைக்கு கல்யாணம். அப்படி ஒரு கல்யாணம் இருந்திருந்தா இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நடந்திருக்காது. உங்களுக்கு நடந்திருக்குமோ இன்னும் தெரியாது, எனக்கு இல்லை. மார்பிலே விழுப்புண் பட்டால் அதுதான் கற்ற கல்விக்கு நாம் பெற்றிருக்கிற சர்டிபிகேட். அன்னைக்கு மார்பிலே காயம்பட்டவர்களைத்தான் விரும்புவாள் ஒரு பெண். விழுப்புண். இப்போ அப்படியாம்மா? இப்போ அப்படி இல்லை. இப்பெல்லாம் சினிமா சொல்லி கொடுத்துருக்கிற தத்துவமே அவன் செயின் சுற்றணும், பேட்டை ரவுடியாக இருக்கணும், மதுக்கடைக்கு முன்னால் போய் மண்டிக்கிட்டு கிடக்கணும், அவன் ஆகாத தப்பெல்லாம் பண்ணணும். அப்படி சினிமாவில் ஹீரோவை வர்றான் பாருங்க, அவனை தான் பெண்கள் விரும்புகிறாங்க. விருப்பம் எங்கே போயிருக்குன்னு பாருங்க. காளையை அடக்கினால் தான் திருமணம். அப்போ பெண்கள் அதுக்குன்னே காளையை வளர்ப்பா. அந்த காளையை அடக்கணும். நடக்கிற காரியமா அது? கட்டி போட்டால் கூட நான் அடைக்கிட மாட்டேன். அவுத்து விட்டா என்ன பண்ணுறது? யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தோம் நாம. அப்பெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் பெரிய இளவட்டக்கல் இப்பவும் கிடக்கு. கொஞ்சம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது பெரிய ஆட்கள் யாராவது வந்தா, யார ஏண்டா உட்காந்த கல்ல தூக்கு, அந்த கல்லில் உட்கார்ந்தவன் மறுபடியும் தூக்கி காட்டிக்கிட்டு போனோம். இல்லைன்னா விட மாட்டாங்க உட்கார்ந்தாலே. இப்பவும் அந்த கல்லெல்லாம் அப்படியே தான் கிடக்கு. ஒரு நாள் அங்கே உட்காந்துருந்தேன். ஒரு மாருதி கார் வந்தது. காருக்கு மாலை போட்டிருந்து. காருக்கு மாலை போட்டிருந்தா நம்ம ஊரில் கல்யாணம் ஆகி 2 பேர் வர்றாங்கன்னு அர்த்தம். நிறைய மாலை போட்டிருந்தா வேற அர்த்தம். ஒரு மாலை. டோர் திறந்தது. ஒரு புருஷன் பொண்டாட்டியும் புதுசாக மாலையை போட்டு கழுத்தில் இறங்கினாங்க. இறங்கி அந்த ஓரமாக வேலைக்கரையில் ஒரு கல் கிடந்து அதை போய் தொட்டு கும்பிட்டாங்க. நம்ம ஊரில் குலதெய்வத்துக்கு பல வடிவங்கள் இருக்கும். அந்த பக்கத்தில் இருந்த தாத்தாட்ட கேட்டேன், இது அவங்க குல தெய்வமானே. தம்பிக்கு வெளியூரோ குலதெய்வமெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் தாத்தா காலத்தில் இந்த கல்லை தூக்கி போட்டாத்தாயா கல்யாணம். தூக்கி போடலைன்னா இந்த ஊரில் ஒருத்தனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். எங்கள் தாத்தா ஒரு 4-5 நாள் ட்ரைனிங் எடுத்து இந்த கல்லை தூக்கி தோல் மறித்து போட்டு அவருக்கு கல்யாணம் நடந்து, அவருக்கு பிறந்தது எங்கள் அப்பா சித்தப்பா 2 பேர் 3 பேர். காலம் மாறினது. எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் வந்தது. எங்கள் அப்பா இப்போ தாலுகா ஆஃபீஸில் பியூனாக சேர்ந்துருந்தார். 8வது வகுப்பு படிச்சிருந்தேன். 8வது வகுப்பு படிச்சுட்டார்ல, பலம் இருக்காது இல்லையா? அப்போ தான் அவர் நினச்சாரு, கல்யாணம் பார்க்குறாங்களே இந்த கல்லை தூக்கி போடலைன்னா ஊருக்காரன் சம்மதிக்க மாட்டானே, வீரம் இல்லைன்றுவானே அப்படின்னு ராத்திரி வந்து இந்த கல்லை தூக்கி அப்படியே தோல் வரை தூக்கிட்டாரு. மறைக்க முடியல.
பிறகு ஊர்க்காரங்கெல்லாம் கூடி தமிழன் இந்த கல்லை தோள் வரை தூக்கினாலே அவனை நாம் தமிழன் என்று கொள்ளலாம் என்று விதியை கொஞ்சம் தளர்த்தி எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் நடந்தது. அடுத்து எனக்கு பெரிய பாடு. நான் வாத்தியாருக்கு படிச்சுட்டேன், ஒன்றும் பண்ண முடியல. தூக்கி தூக்கி பார்த்தேன் தம்பி, இடுப்புக்கு மேலே எம்ப மாட்டேன்ட்டு 1 மாதம் மெடிக்கல் லீவ் போட்டேன். சொல்வார்த்தை கேட்கவே இல்லை. கல் நமக்கு இனி கல்யாணம் இல்லைன்னு இருக்கும்போது பஞ்சாயத்து பிரசிடென்ட் நம்ம சொந்தக்காரங்க அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல, இடுப்பு வரை தூக்கினாலே தமிழனுக்கு வீரம் இருப்பதாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். சட்டத்தை திருத்திட்டான், தப்பிட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் வருஷம் போச்சு, என் பையனுக்கு கல்யாணம் நடந்தது. அவன் டெல்லியில் வேலை பார்த்தான். ஊரில் அவன் அந்த கல்லே பார்த்ததில்லை. திருமணம்னு பத்திரிக்கை வைக்கும்போது தான் அவனுக்கு ஒரு தகவல் கொடுத்தோம், அந்த கல்லை கொஞ்சம் தூக்கி பார்க்கணும்டான்னு. அவன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னே லீவ் போட்டு வந்துட்டான். வந்து வேலைக்கரில் கிடந்த கல்லை உருட்டி எடுத்து வேப்ப மரத்துக்கு கொண்டு வந்துட்டான். இது அவன் உருட்டி போட்ட கல் தான், வேலிக்கரையிலேருந்து வேப்ப மரத்துக்கு கொண்டு வந்தானே தவிர அவனால் தூக்க முடியல. பழையபடி சட்டத்தை திருத்தி ஊர் கூடி, பரவாயில்லை, இந்த கல்லை உருட்டினாலே தமிழனுக்கு வீரம் இருப்பதாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து முடிவு பண்ணி அவனுக்கு கல்யாணம் நடந்தது. இப்போ வந்துட்டு போகிறான்ல தம்பி, இது அவன் மகன், என் பேரே. இவன் அமெரிக்காவில் இருக்கான். இவன் கல்லை கண்டானா மண்ணை கண்டானா. ஆனாலும் நான் சொன்னேன், நமக்கு ஒரு விதி இருக்குடா இந்த நாட்டில், வேப்ப மரத்தடியில் கிடக்க அந்த விதி. வாழ்னேன், இல்லை ஒரு நாள் ட்ரெயினில் பார்த்துடலாம், நான் அதை கம்ப்யூட்டரில் பார்க்குறேன்ட்டாவேன். கையாலே தூக்க முடியாத இந்த நாய் கம்ப்யூட்டரில் எங்கே தூக்க போகுது தம்பி? எம்பிட்டோ சொல்லி பார்த்தேன், கேட்டாமில்ல. எல்லாம் அப்போ உருட்டவாவது செஞ்சான்னே, இருக்கட்டும்னா நேரே அவன் வந்து பார்த்தான், உருட்டவும் இவனால் முடியல. இவனுக்கு மவுசை உருட்டி உருட்டி தானே பழக்கும், அதனால கல்ல உருட்ட வரல. உடனே ஊர்க்காரங்க எல்லாம் அவசரமாக கூடி, ஏன்னா அவன் அமெரிக்காவிலேருந்து வந்தவன், அவசரமாக கூடி, பரவாயில்லை பரவாயில்லை, தமிழனுக்கு வீரம் இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது, இந்த கல்லை தொட்டு வணங்கினாலே போதும் தமிழன் வீரமிக்கவன் என்று பறைசாற்றலாம்னு அவனுக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னா எங்கே ஆரம்பித்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துக்கோங்க. தூக்கி தோல் மறித்ததில் தொடங்கி தொட்டு கும்பிடுற இடத்துல வந்திருக்கோம். இப்போ இப்படி தொட்டு கும்பிட்டுக்கிட்டே போகவா, இல்லை இதை வேற ஏதாவது கருவிகளை வைத்து நாம் தூக்கவா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டான், இந்த கல்லை ஆகாதுன்னு ஒதுக்கி போட்டான். இப்போ யோசித்து பாருங்க நீங்கள். ஆக மாற்றம் என்பது வாழ்க்கையில், அரசியலில் நிகழ்ந்திருக்கிறது, கலையில் நிகழ்ந்திருக்கிறது, பண்பாட்டில் நிகழ்ந்திருக்கிறது, இலக்கியத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ஆக இந்த மாற்றங்கள் நாம் விரும்பத்தகுந்த மாற்றங்களா என்பதை நான் உங்களுக்கு கேள்வியாக்கிவிட்டு, ஏற்றம் மிகுந்த மாற்றத்தை விரும்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக கிடைத்த வாய்ப்பில் மாற்றம் என்று நாம் மாறுவோம், ஏமாற மாட்டோம் என்பதை உறுதியாக சொல்லி, தமிழ் வளர்க்கும் இந்த வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தார்க்கு என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி, இவ்வளவு நேரமும் கூடி அமர்ந்து குதூகலித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவன் கன்னியாகுமரி நீலம் மதுமையன். நன்றி நண்பர்களே.